எங்கப்பா இங்க இருந்து புள்ளையே காணோம்? வேன் வந்து வீட்டு வாசல்ல நின்னுச்சு, அப்படியே விரட்டி விட்டாச்சு. இது ஸ்நாக்ஸுக்கு வந்து பனானா கேக் பண்ணேன். அதோட ஓரங்களை கட் பண்ணிட்டு அவனுக்கு வந்து வச்சு விட்டேன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பண்ண பனானா கேக். அவன் போனா இவனுக்கு கொடு. ஐயோ பொட்டுட்டு கையில எடுத்துட்டான். இதேப்பா பாருங்க கேப்ல கிட வெட்டுது இது. எப்ப எடுத்தா? இப்பதான். ஆக்சுவலாக வந்து என்னன்னா, எனக்கு ஒரு 5 நாளாக உடம்பு நிலை சரியில்லை. இந்த அக்கி அம்மைன்னு சொல்லுவாங்களா, அது வந்து ஒன் சைட் ஃபுல்லாக வந்துருச்சு. எனக்கு வந்து அதிகமான பெயின், சுத்தமாகவே முடியல, பேர் பண்ண முடியல என்னால். அதனால கொஞ்சம் சிம்பிளாக மேனேஜ் பண்ணேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதாவே இருக்கு. 2 நாளாக வந்து ஹாஸ்பிட்டலும் வீடுமா இருக்கும். இன்னும் ஒரு 10 நாள் ஆகும்ட்டாங்க சரியாகிறதுக்கு. பட் குழந்தைய வந்து அனுப்பணுமே ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடமையை பார்க்கணும் அப்படி சொல்லி நம்ம வந்து வந்தாச்சு. அது எதனால வருது? சின்ன வயசுல அதான் சின்ன வயசுல அம்மா வந்துட்டு அந்த வைரஸ் வந்து உடம்புல இருக்குமா, நடுவில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோ இல்லை வந்து இம்யூனிட்டி வந்து உடம்புல டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா பெரியவங்களானதுக்கப்புறம் அந்த ஆக்டிவேட் ஆகுமா அந்த வைரஸ் வந்து திரும்ப. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து திரும்ப ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க, சரியான வலி தாங்கவே முடியல. ஹெர்பஸ் ஜோஸ்டர். சரி, சீக்கிரம் சரியாகி பேக் டு ஃபார்ம் வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறேன் ஆத்விக்கையும் இந்த குட்டி பாடாவையும். பாய்.